எங்க இந்த பொண்ணுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. ஐயோ என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு தலையில கை வச்சு உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களோட போனுக்கு டிங்னு ஒரு மெசேஜ் வருது. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அந்த லிங்கை கிளிக் பண்றாங்க. அதுல 3 ட்ரையல் இருக்கு. ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களும் அடுத்த நிமிஷம் ஒரு டீ கப் போட்டோ எடுத்துட்டு பாக்குறாங்க. அந்த டீ கொட்டின மாதிரி இருக்கு. இது எப்படி கொட்டுச்சு அப்படின்னு இப்படி பார்த்தா அடுத்த நிமிஷம் அந்த டீ கொட்டிடுச்சு. சரி வேற ஒன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டாவதா ஒரு டைம் வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா அந்த டைம் 3:13 காட்டுது. ஓ ஃபியூச்சர்ல நடக்க போறதுல இந்த ஆப் சொல்லும் போல இருக்கே. இப்ப பாரு என்னோட புத்திசாலித்தனத்தை அப்படின்னு அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா ஒரு $100 அனுப்பிச்சுடுமா நான் நாளைக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டு அதை வாங்கிட்டு மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு இவங்க ஒரு போட்டோ எடுத்து அந்த ஆப்புக்கு அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் அந்த போட்டோ பாக்குறாங்க. அதுல கிரீன் கலர் சிம்பிள் வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க பண்ண அடுத்த நிமிஷம் இவங்க அதுல ஜெயிச்சிட்டாங்க. $3000 வந்துருச்சு. ஐ ஜாலி அப்படின்னு இன்னொரு போட்டோ எடுக்கலான்னு போனா அவங்களோட ட்ரையல் முடிஞ்சு போச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது. சரி அவ்வளவுதானே அப்படின்னு பண்ணா இதுக்கு நீ காசு எல்லாம் கட்ட தேவையில்லப்பா உன்னோட வாழ்க்கைய பாதி எடுத்துப்போ அப்படின்றாங்க அந்த ஆப். அப்படியா சரி எடுத்துட்டு போ அப்படின்னு அதுக்கும் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பார்த்தா அவங்க தோல் மூஞ்சி எல்லாமே சுருங்கி போயிடுச்சு. ஏன்னா மொத்த வாழ்க்கையும் அந்த ஆப் எடுத்துடுச்சு. அவ்வளவுதான் அவங்க காலி. இதுல அவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால அவங்க மொத்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அது என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் தட்டி விடுப்பாங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.